ஸ்மைலி கார்னை டச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்மைலி கார்னர் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது மெயினாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெட் ஓப்பன் பண்ண உடனே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அது பேக்ரவுண்டில் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹேங் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கிங்க. மேலே நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க் ப்ரெஃபரன்சஸ் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்கும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா 4வது. அதை டச் பண்ணிவிட்டு டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்கள் உள்ளே போய் பார்த்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே வீடியோஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதையும் டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம ஹேங் ஆகாமல் நம்ம பாதுகாக்கலாம். வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் மெமரி இருக்கும். 64 GB 32 GB அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து அதை செட்டிங்ஸில் போய் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பேஸ்ன்னு இருக்குது. இது எந்த மொபைலாக இருந்தாலும் இந்த பேரில் தான் இருக்கும், ரேம் அப்படின்னு இருக்கும். அது உள்ளே போய் டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து டீட்டெயில் தெரியும். இப்போ ரேம் வந்து 4 GB இருக்குது, டோட்டல் ஸ்பேஸ் 64 GB இருக்குது. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம மொபைலில் 100% நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 65% 75% வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஹேங் ஆகாது. நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஹேங் ஆகும். அந்த மொபைல் வாங்கும்போது தேவையில்லாத ஆப்ஷன்லாம் வரும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெலிட் பண்ணிக்கிங்க. டெலிட் பண்ணது எப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். ஒருவேளை தெரில அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இன்ட்டு அப்படின்னு கேட்கும். தேவையில்லாத ஆப்ஸ் மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி டெலிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கூட கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு ஹேங் ஆகாமல் இருக்கும். நம்ம மொபைல் வந்து கேம்லாம் விளையாடுவாங்க பசங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 MB 200 MBன்னு இருக்கும் டவுன்லோட் பண்ணுறது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் ஹேங் ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 MB 70 MB இதுக்குள்ளேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. 100 MB 200 MBன்னு கேம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல 6 GB RAM 8 GB RAM இந்த மாதிரி மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஹேங் ஆகாது. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாம். நீங்கள் வந்து மொபைல் வாங்கும்போது மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் ஹையஸ்ட்டாக பார்த்து வாங்குவோம். அது மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த மொபைலோடைய அந்த ப்ராசஸர் ஸ்பீடு எவ்வளோங்கிறத பார்க்கணும். அது குறைஞ்சது 1.7க்கு மேலேயாவது இருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1.6 வரைக்கும் நல்லா ஸ்பீடாக இருந்தது. இப்போ வர மொபைலில் 1.7க்கு மேலே இருக்கணும். இப்போ எல்லாம் 2.0 வந்துருச்சு, 2.2 வந்துருச்சு. அதை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த மொபைலோடைய ப்ராசஸர் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்து வாங்கிங்க. நான் இந்த மொபைலில் காமிக்கிறேன் பாருங்கள். அபவுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அபவுட் ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலில் பாருங்கள் 1.8 ப்ராசஸர்னு காமிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் 1.8. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா, எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் ஹேங் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.